கருடன் அவரோட அடுத்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சாரு. எல்லா தர்மங்களுக்கும் பிரதானமான தர்மம் எது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு மகாவிஷ்ணு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கொல்லாத பாவமே கொலை செய்யாம இருப்பது, அதாவது ஒரு உயிரை பறிக்காம இருக்கிறதே ஒரு பெரிய தானம் தான் சொல்றாரு. எப்படின்னா, நான் படிச்ச உயிர்கள் எதுவா இருந்தாலும், ஒரு ஈ, கொசு, எறும்பு, தேல், பாம்பு, பூரா எதுவா இருந்தாலும் அதை பார்த்த உடனே அதை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது தெரியுமா? அந்த எண்ணம் வந்தாலே பாவம் வரும் அப்படின்னு சொல்றாரு. இதைக்கு அந்த உயிரினங்களுக்கு இடையூறு இல்லாமல் அதை வேற இடத்துல விடுறதோ இல்லை நம்ம ஒதுங்கி போகிறதோ புண்ணிய கணக்கில் சேரும். இந்த தானமே, அதாவது அவங்களுக்கு அந்த உயிரை நம்ம எடுக்காம இருக்கிறதே ஒரு பெரிய தானம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கருடன் யமலோகத்தை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாரு. பூலோகத்திலிருந்து 80,000 காத தூரத்துல யமபட்டணம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதோட தலைவன் யம தர்மராஜன். உலகிலும் அவங்களோட ஆயுள் முடிஞ்ச உடனே அவங்களோட யம தூதனை அனுப்பிச்சு அவங்களோட ஆத்மாவை கூட்டிட்டு வர சொல்றது தான் யம தர்மனோட வேலை அப்படின்னு சொல்றாரு. யம தர்மராஜன் அவரோட 3 யம தூதர்கள் ரொம்ப கொடூரமா முகத்தோட ஆயுதங்களோட பாசக்கயிறோட அந்த ஆயுள் முடிஞ்ச ஆத்மாவை கொண்டுட்டு வர சொல்லி பூலோகத்துக்கு அனுப்புவார். பூலோகத்துக்கு வந்தோடனே அந்த ஆத்மாவை கட்ட விரல் இருக்கிற ஒரு குப்பிக்குள்ள அந்த ஆத்மாவை அடைச்சிட்டு யமதர்மராஜா முன்னாடி, காலதேவன், அவரை தான் காலதேவன் சொல்றாரு, இதுல குறிப்பிடுறாரு, அவர் முன்னாடி கொண்டு போய் அந்த ஆத்மாவை நிறுத்துவாங்க. நிறுத்தினோடனே யமதர்மராஜா என்ன சொல்லுவாரு, கொண்டு போய் இந்த ஆத்மாவை அவங்க வீட்டிலே விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவாரு. 12வது நாள் கர்மா முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆத்மாவை திருப்பி இங்க கொண்டு வாங்க அப்படின்னு யமதர்மராஜன் கட்டளையிடுவாரு. ஆத்மாக்கள் தன்னோட உடலை ஒன்னா எரிக்கிறதோ புதைக்கிறதோ பார்த்து நேர்ல பார்க்கும். புண்ணியம் செஞ்ச ஆத்மாக்கள் இந்த உடல் போலியான உடல்னு அதுங்களுக்கு தெரியும். அதனால அவங்க பெருசா கஷ்டப்பட மாட்டாங்க, அவங்க பார்த்து மகிழ்வாங்க. ஏன்னா இது ஒரு சட்டை, இது இல்லாம அடுத்தது நம்மளுக்கு வேற ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு புண்ணியம் செய்த ஆத்மாக்களுக்கு நம்ம அடுத்த நிலைக்கு போவோம் தெரியும். இதே பாவம் செஞ்ச ஆத்மாக்கள் அந்த ஆசைகள், மாயை அதுங்களுக்கு இன்னும் விடாம இன்னும் வேணும்னு ஆசைப்பட்டு, உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டு அதோட உடல் கருகிறத இல்ல புதைக்கிறத பார்த்து ஓலமிட்டு அழும் அப்படின்னு சொல்றாரு. இந்த 12 நாளும் பிண்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிண்டம் வைக்கலைன்னா என்ன ஆகும்னா, அந்த ஆத்மா அந்த வீட்டுக்கு வெளியே நின்று தன்னோட பசிக்கும் தாகத்துக்கும் அழும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒவ்வொரு நாள் 12 நாளும் ஒவ்வொரு நாள் பிண்டம் வைக்க, முதல் நாள் தலை உருவாகும், 2ஆம் நாள் தோள்கள் உருவாகும், 3ஆம் நாள் மார்பகம் உருவாகும், அடுத்து வயிறு, கால், தொடை, இந்த மாதிரி அடுத்த 12 நாள் அதோட முழு உருவம் திருப்பி அந்த ஆத்மாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த 12 நாள் பிண்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. 12வது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 13வது நாள் அந்த யமதூதர்கள் திருப்பி வந்து அந்த பாசக்கயித்தால அந்த உயிரை கட்டி இழுத்து செல்வாங்க. ஒரு நாளைக்கு 247 காத தூரங்கள் செல்லணும். அப்போ இந்த ஆத்மாவை ஓய்வெடுக்க விட மாட்டாங்க. அது பசியாலையும் தாகத்தாலையும் அதோட உடல் அந்த ஆத்மாவோட டயர்ட்னஸ்னாலையும் அது கதறி அழுமா. இந்த யமபுரிக்கு யமபட்டினத்துக்கு செல்லும் வழியில வைவாபுரி அப்படிங்கிற ஒரு இடம் வரும். அங்க பயங்கரமான ஜந்துக்கள்லாம் உலாவிக்கிட்டு இருக்கும். அதோட தோற்றம் பார்த்தாலே பயமா இருக்கும், நடுநடுங்க வைக்கும். அங்க இருக்கிற குளங்கள் எல்லாம் வந்து ஒரு நிரப்பு பிளம்பா ஆவிகளை கக்கிக்கிட்டு இருக்கும். அப்படியே அந்த மாதிரி கொடூரமா இருக்கும் அந்த இடம் அப்படின்னு. அந்த ஆத்மா தனக்கு ரொம்ப தாகம் அடிக்குது, எனக்கு தண்ணி வேணும்னு கேட்டா கூட அந்த யமதூதர்கள் அதை கையில் இருக்கிற ஆயுதத்தால் அடிச்சு பேசாம வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகுமா. இதெல்லாம் தாங்க முடியாத உயிர்கள், ஆத்மாக்கள் பயங்கரமா ஓலமிட்டு அழும் அப்படின்னு சொல்றாரு. கருடன் கேட்கிறாரு, இந்த மாதிரி துன்பப்பட்டு யமபுரிக்கு செல்ற ஆத்மாக்கள் அங்க போய் சேர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்கிறாரு கருடன். அதுக்கு மகாவிஷ்ணுவும் பதில் சொல்றாரு, இந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாவம் செய்த ஆத்மாக்களுக்கு மட்டும்தான். இது போய் நம்ம யமபுரிக்கு சேர்றதுக்கு 1 வருடம் ஆகும். இதே புண்ணியம் செஞ்ச ஆத்மாக்கள் இவ்வளோ கஷ்டப்படாது. அதுக்கு தேவையான உணவு, அதுக்கு தேவையான தண்ணி எல்லாமே கொடுத்து அது நடனமாடி பாட்டு பாடி தன்னோட இன்பத்தை வெளிப்படுத்தி ஒரு சில நாட்கள்ல யமபுரிக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு மகாவிஷ்ணு கருடன் கிட்ட சொல்றாரு. இந்த பாவ செயலை செஞ்ச ஆத்மாக்கள் அழும்போது
நீ வாழ்ற காலத்துல ஒரு வாய் தண்ணி கூட ஒருத்தனுக்கு கொடுத்தது கிடையாது. நீ பணம் இல்ல ஆசைகளை நிறைவு பூத்துறதுக்கு மற்றவங்களை கொடுமைப்படுத்தி வாழ்ந்த காலங்கள் மட்டும்தான் அதிகம். இவ்வளோ பாவங்கள் செஞ்சுட்டு இப்ப மட்டும் உனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. பேசாம வாயை மூடிட்டு வான்னு சொல்லி அது கையில இருக்கிற அந்த யமதூதர்கள் கையில இருக்கிற ஆயுதத்தால மறுபடியும் அடிச்சு இழுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாரு. இறந்தவங்களுக்கு அவங்களோட பாவங்களை சொல்லி அந்த யமதூதர்கள் அவங்களை அடிச்சு இழுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாரு. மாசம் வைக்கிற பிண்டம் மட்டும்தான் அவங்களோட சாப்பாடாவே இருக்கும். அதுக்கு வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடைக்காது கெட்ட ஆத்மாக்களுக்கு. இந்த கொடூரமான ஆத்மா, அதாவது தப்பு செஞ்ச ஆத்மாக்கள், பாவம் செஞ்ச ஆத்மாக்களை ஒரு இடத்துல அவங்க ஓய்வெடுக்க விடுவாங்க. அந்த ஓய்வெடுக்கிற இடம் எப்படி இருக்கும்னா முட்களால நிரம்பி இருக்குமா அந்த தரை, மரம் எல்லாமே. அங்க பாம்பு, விஷ ஜந்துக்கள், சிங்கம், புலி, இந்த மாதிரி பயங்கரமான மிருகங்கள் அங்க இருக்கும். அதனால ஒரு இடத்துல உங்களால உட்கார்ந்து ஓய்வெடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு விஷ்ணு சொல்றாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரடு முரடான பாதைகள் இருக்கும், முட்கள் நிறைந்த பாதைகள். அந்த பாதைகள் வழியாவே அந்த ஆத்மாக்களை இழுத்துட்டு போவாங்க. யாரெல்லாம் போமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்றாங்க சாட்டையால அடித்து கூட்டிட்டு போவாங்களாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் பிண்டம் வைக்க ஒவ்வொரு இடத்துக்கா கூட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரி 3வது 4வது 5வது 6வது மாதம் பிண்டம் வைக்கும் போது 6வது மாசம் பிண்டம் சாப்பிட்டதுக்கு அப்புறம், அதாவது அந்த ஆத்மா உண்டதுக்கு அப்புறம் வைதரணைன்னு சொல்லக்கூடிய துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு நதிக்கரையை கூட்டிட்டு போவாங்க. அந்த நதி அடிகிற வரைக்கும் இந்த யமதூதர்கள் இந்த தீய ஆத்மாக்களை சித்திரவதை பண்ணி தான் கூட்டிட்டு போவாங்க. சாதாரணமாலாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க. நாவக்கிரதாந்தம் அப்படிங்கிற ஒரு இடத்துல சாப்பிடுது. 10வது மாசி பிண்டத்தையும் அங்கேயே சாப்பிடுது. 11வது மாச பிண்டம் அதங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊருக்கு வரும்போது 11வது மாச பிண்டத்தை அது சாப்பிடும். அடுத்து சீதாபிரமம்ங்கிற ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போவாங்க. அது உயிரையே உரைய வைக்கிற அளவுக்கு குளிரா இருக்குமா, தாங்க முடியாத அளவுக்கு குளிரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் 12வது மாசம் பிண்டத்தை சாப்பிடுது. இதுக்கப்புறம் 12வது மாசத்துக்கு அப்புறம் இந்த உயிர் 12வது மாசத்துக்கு அப்புறம் யமலோகத்தை அடையும் அப்படின்னு சொல்றாங்க. யமலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க 12 சிறுவர்கள் இருப்பாங்க. அந்த 12 சிறுவர்கள் அந்த உயிரோட அந்த ஆத்மாவோட பாவ புண்ணியங்களை சொல்ல சித்திரகுப்தன் டெய்லி எழுதிக்கிட்டே இருப்பாராம். அந்த பாவ புண்ணிய கணக்கை படிப்பாரு. படிச்சுட்டு அதை யம தர்மராஜா கிட்ட படிச்சு காட்டுவார். எழுதிட்டு அந்த பாவ புண்ணிய கணக்கை படிச்சு காட்டுவார். அதுக்கேற்ற மாதிரி யம தர்மராஜா அந்த உயிர்களுக்கு தண்டனை வழங்குவார் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு முடிச்சோடனே கருடனுக்கு இன்னொரு சந்தேகம். அப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறார். இந்த உயிர்கள் அந்த யமதூதர்கள் கிட்ட என்னென்னலாம் சொல்லி அழும், என்னென்னலாம் சொல்லி வருத்தப்படும் அப்படின்னு சொல்றாரு. எப்படியெல்லாம் புலம்பும், எதெல்லாம் நினைச்சு அதிக வருத்தப்படும், உயிருக்கு எப்போது தப்புன்னு அதுக்கு அந்த உயிருக்கு புரியும் அப்படின்னு கருடன் கேட்க அதுக்கு திருமால் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில நம்ம பிள்ளைகள் மனைவியோட வாழ்ந்த காலம், நல்ல காலங்களை நினைச்சு ரொம்ப ஏங்கி போய் புலம்ப ஆரம்பிக்கும். என்ன இப்படி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கும். அதுகிட்ட இருந்த செல்வத்தை நினைச்சு அது இப்ப இல்லையே அப்படின்னு அதாவது செத்து போனதுக்கு அப்புறம் என்னத்தை கொண்டு போவோம் அப்படின்னு அதை கொண்டு போக முடியாம தான் அதுங்க ரொம்ப ஓலமிட்டாலும் நான் எப்படி இருந்தேன் இப்ப இப்படி ஆயிட்டு பசியால தாகத்தால வாடி அந்த பிண்டத்துக்கு உடல் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த உடலே ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப சித்திரவையை அனுபவிச்சு யமதூதர்கள் அந்த ஆத்மா கிட்ட பண்ண தப்புகளை சொல்லி சொல்லி அடிச்சு அதை ரொம்ப கொடுமைக்கு ஆளாக்குவாங்க. இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கும் போதுதான் நம்ம எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம், எவ்வளவு பேரை ஏமாத்தி இருக்கோம். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இப்படி அனுபவிக்கிறோமே, வாழும் போதே அவங்க எவ்வளவு கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க, அதுக்கு காரணம் நான் தானே அப்படிங்கிறது அந்த ரியலைசேஷன் வரும் அப்படின்னு சொல்றாரு. இத்தனை பேரை கஷ்டப்படுத்தி சேர்த்து வச்ச பணம் என்கிட்ட வரலையே, ஊரையே அடிச்சு ஒலையில போட்டோம், எல்லாரோட உழைப்பையும் உறிஞ்சி எல்லாரையும் நம்மளுக்கு தேவையானவங்களை மட்டும் நான் சந்தோஷமா வச்சிருந்தேன், மற்றவங்களோட பொருளை எப்படியோ நரித்தந்திரமா வளைச்சு போட்டு என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு பொருட்களை சேர்த்து சுகத்தை கொடுத்தோம். ஆனா அப்ப சுகத்தை அனுபவிச்ச நம்ம மனைவி, மக்கள், பிள்ளை, சொந்தக்காரங்க யாருமே, நண்பர்கள் யாருமே இப்ப ஒருவர் கூட என் கூட இல்லையே அப்படின்னு அது புலம்பும். யமதூதர்களோட என்னை தனியா போக விட்டு இவ்வளவு கொடுமையான பாதையில எல்லாரும் என்னை விட்டுட்டாங்களே
அவங்க மட்டும் இப்போ அந்த வீட்டிலேயே அந்த சொத்துக்களோட சந்தோஷமா இருக்காங்க. என்னை நம்பி ஏமாந்தவங்க, என்னை நல்லவனா நம்பி ஏமாந்தவங்க நடுத்தெருவில் நிற்கிறாங்க. ஏமாந்து போனவங்க எல்லாம் அவங்களோட வயிறு எப்படி எரியுதோ அதே மாதிரி தான் என்னோட வயிறும் உடம்பும் எரியுது அப்படின்னு அந்த ஆத்மாக்கு ரியலைசேஷன் வரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அதுக்கு ரியலைசேஷன் வரும். அப்போ அவனை இழுத்துட்டு போற யமதூதர்கள் கன்னத்துல ஓங்கி அரைஞ்சு, இப்போதுதான் உனக்கு புத்தி வருதா, உனக்கு மட்டும்தான் அந்த உலகம் சொந்தமானதா, உன்னோட மனைவி மக்கள் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணுமா, உன்னோட இருக்கிற சொந்தக்காரங்க நண்பர்கள் மட்டும்தான் நல்லா இருக்கணுமா, மற்றவங்க யாரும் உனக்கு உன்னோட வாழ்க்கை எவ்வளோ முக்கியமோ மற்றவங்களோட வாழ்க்கை ஏன் முக்கியம் இல்லைன்னு நினச்ச, உன் மனைவி மக்களுக்காக சேர்த்தது எல்லாத்தையும் நீ நியாயம்தான், ஆனால் அதை நீ எப்படி சேர்த்த, அவங்கள நீ எப்படி வாழ வச்சிருக்க, நல்லா வாழ வச்சாலும் அது அதர்ம பாதையில் போய் தான் கஷ்டப்படுத்தி தான் அந்த சொத்துக்களை நீ சேர்த்திருக்க அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கும் அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் உன் வாரிசுகளும் நீ பாவங்கள் எல்லாமே அவங்களுக்கும் சேரும், அவங்களும் இதே மாதிரி கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லும் யமதூதர்கள். உன்னோட வாரிசுகளும் கஷ்டப்படுவாங்க, உன்னோட மனைவியும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லும். அவங்க செய்கிற பாவம், இவ்வளோ பாவங்கள் கருடன் கிட்ட விஷ்ணு சொல்கிறார். நான் இப்போ சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சா, இவ்வளோ பாவங்கள் செஞ்சு ஏதோ சொச்சமாக ஒரு புண்ணியத்தை செஞ்சோடனே நம்ம யமபுரியில் போயிட்டு சந்தோஷமாக வாழ்வோன்னு நினைக்கிற ஆத்மாக்களுக்கு இங்கே ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அப்படி நடக்கவே நடக்காது. நீ புண்ணியத்தை ஏதோ சும்மா ஒரு கடமைக்குன்னு செஞ்சுட்டு பாவத்தையே உன்னோட ஃபுல் டைம் ஜாபாக செஞ்சால் என்ன நடக்குங்கிறத தான் நான் இப்போ விழாவறையாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. கருடன் இப்போ அடுத்த கேள்வி கேட்குறாரு. யமபுரியில மொத்தம் எத்தனை நரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத கேட்குறாரு. இந்த நரகத்துல எந்தெந்த மாதிரி தண்டனைகள்லாம் இருக்குன்னு கேட்குறாரு. இப்போ மகாவிஷ்ணு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. யமபுரியில மட்டும் 84,60,000 நரகங்கள் இருக்குன்னு அவர் கணக்கு சொல்றாரு. இதுல 28 நரகங்கள் ரொம்ப கொடுமையான நரகங்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த கொடுமையான நரகத்தை பற்றியும் அவர் சொல்கிறாரு. பிறரோட பொருளுக்கு ஆசைப்படுறவங்களும், பிறரோட மனைவியை ஆசைப்படுறவங்களுக்கும், பிறரோட குழந்தைகளை திருடுபவர்களுக்கும், பிறரோட மனைவியோட தொடர்பில் இருக்கிறவங்களும் தமிசரம்னு ஒரு நரகத்தில் தள்ளி துன்புறுத்துவாங்களாம். மயக்கம் வர வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மயக்கம் அடைஞ்சதுக்கப்புறம் மயக்கத்தை தெளிவிச்சு திருப்பி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, திருப்பி மயக்கம் போடுற வரைக்கும். அடுத்து மனைவிக்கு துரோகம் செஞ்ச கணவன், கணவனுக்கு துரோகம் செஞ்ச மனைவி, இவங்களெல்லாம் அந்த மீஸ்வரம்னு ஒரு நரகத்துல தள்ளுவாங்க. நல்லா பழுக்க காய்ச்சி இரும்பு கம்பிய கண்ணுல சொருகுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நரகத்துக்கு அந்த மீஸ்வரம்னு பேர் இருக்கு. அடுத்து பொய்யான வழக்காடுபவர்கள், பொய் சாட்சி சொல்றவங்க, தீமைகளை செஞ்சு பிறரோட குடும்பத்தை அழிச்சு வாழ்றவங்க ரௌரவம் என்ற நரகத்துல தள்ளப்படுவாங்க. இங்க பிறரை ஏமாத்துறவங்க ருரு என்ற மிருக வடிவத்தை பெறுவாங்களாம். அவங்க மற்றவங்களை ஏமாத்தின கண்ணீரெல்லாம் சேர்ந்து அந்த ருரு விலங்க பயங்கரமா தாக்குவாங்க. இந்த நரகத்தோட பேர் மகா ரௌரவம். மனிதர்களை சித்திரவதை செஞ்சவங்களை கும்பி பாகம்னு ஒரு நரகத்துல தள்ளுவாங்களாம். இங்க பெரிய அண்டாக்களை எண்ணெயை ஊற்றி கொதிக்க வச்சு அதில் அவங்கள போட்டு வாட்டி எடுப்பாங்க. அடுத்து பெற்றோர்களை துன்பம் செய்தவர்களுக்கும், பெரிய பெரிய மகான்களை மதிக்காம கேலி செஞ்சவங்களுக்கும், அவங்கள துன்புறுத்தவங்களுக்கும் காலசூத்திரம் அப்படிங்கிற ஒரு நரகத்துல தள்ளுவாங்களாம். இங்க அனல் வீசிக்கிட்டே இருக்கும், சூரியனை விட அதிகமா அனல் வீசிக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துலையுமே நிற்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது. நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதனால உடல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், பசி வாட்டும், நாக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போகும். அதனால பசி தாகம் தாங்க முடியாத உயிர்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எங்கே ஒரு நாள் தப்பிக்க முடியாது. ஆனால் அங்கே ஃபுல்லாக நெருப்புலேயே இருக்கும். அது திருப்பி மயக்கம் அடைஞ்சது, திருப்பி அதை மயக்கத்தை தெளிவித்து எழுப்பி திருப்பி அதை ஓட விடுவாங்க. இந்த சித்திரவதையை அனுபவிக்க விடுவாங்க. அடுத்து தன்னுடைய குலதெய்வத்தை கவனிக்காம வணங்காம அப்படியே விட்டுட்டு நம்ம செய்ய வேண்டிய தர்மங்களை செய்யாம தள்ளி போடுப்பவங்க, இவங்களெல்லாம் வான் அழகு, அதாவது கற்களும் பாறைகள் எல்லாம் மேடு பள்ளமா இருக்கிற நரகம் இது. இங்க கத்தியை போல கூர்மையான இலைகள் இருக்கும். அந்த சாட்டையை வச்சு அடிச்சு தோலை உரிச்சிருவாங்க.
இதுல வலி தாங்க முடியாம அங்கும் இங்கும் ஓடும். அப்பவும் கீழே கரடு முரடா இருக்கும், எல்லா கல்லு முள்ளா இருக்கும், எல்லா கல்லுகளும் முள்ளு மாதிரி இருக்கும், மேலே பட்டு எல்லாமே அவங்க உடம்பு கிழிச்சு எரியும். அடுத்து லஞ்சம் வாங்குறவங்க, தீர்ப்பு மாத்தி காசு வாங்கி எழுதுறவங்க, அகந்தை உடையவங்க, இவங்களோட நரகத்தின் பெயர் பன்றி முகம். இந்த நரகத்துல தப்பா வாதாடி கெட்டவங்களுக்கு நல்லது செய்யறவங்க, கெட்டதவங்களுக்கு நல்லது செய்யறவங்க, பல வழக்கறிஞர்கள் இந்த நரகத்துக்கு வருவாங்க. இந்த நரகம் பன்றியோட முகம் போல இருக்குமா. இங்க இருக்கிற யமதூதர்கள் நரகத்துல இருக்கிறவங்க கை கால்களை விறகு கட்டை போல முறிப்பாங்களாம், விறகு கட்டை முறிப்பாங்க, அந்த மாதிரி முறிப்பாங்களாம். அதுக்கப்புறம் கொலை செய்பவங்களை கிணறு போல ஒரு இடத்துல தள்ளுறது, அந்த நரகத்து பேர் தான் அந்த கோபம். இங்க ஒரு பகுதியில கூர்மையான கொம்புகளுடைய மாடுகள் நின்று அதோட அந்த முட்டி தாக்கும், கழுகும் பாம்பும் அந்த சதையை கொத்தி சாப்பிடுமா. கொசுக்களும் பூச்சிகளும் ரத்தத்தில் ஊற ஆரம்பிக்கும். அந்த உறிஞ்சு அந்த தேளும் பாம்பும் ஒரு பகுதியிலிருந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அடுத்து ரொம்ப பெரிய நரகம், இதுக்கு பேரு கிருமி போஷணம். சுயநலத்தோடு தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் விருந்தினர்கள் வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்காம தான் மட்டும் உண்பவன், பிறரை வருத்தி எடுத்து அதில் சந்தோஷப்படுறவங்க, அது இறை நன்மை இல்லாமல் இருக்கிறவங்க இங்கே தள்ளுவாங்க. இங்கே வரவங்க புழுக்களை போட்டு அட்டை பூச்சி, அங்கே இருக்கிற பெரிய புழுக்கள் அவங்க உடலை கடிச்சு கொதரும். அப்படி ஏன்னா அங்கே இருக்கிற புழுக்கள் ரொம்ப பெருசாக இருக்குமா, அந்த புழுக்கள் அவங்கள கடிச்சு கொதரும். கொள்ளை அடிக்கிறவங்களுக்கு அடுத்த தண்டனை கொடுக்கக்கூடிய நரகம் தான் அக்னி குண்டம். இங்க இரும்பு துடுப்பால் அவங்கள அக்னி குண்டத்துல தள்ளி வாட்டி வதைப்பாங்க. அடுத்து பிறர் ஆண்களோடு உறவு கொண்ட மனைவிகள், எந்நேரம் தாசி வீட்டுல கதி என்று கிடக்கும் கணவர்கள் ஆண்களுக்கு இவங்க அடையும் நரகம் தான் வஜ்ர கண்டகம். பழுக்க காய்ச்சப்பட்ட தூண்கள் இருக்கும், அந்த தூண்களை கட்டி பிடிக்க சொல்லுவாங்க. அவங்க கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் சாட்டையால யமதூதர்கள் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இரும்பு தூண் அதோட தோலை அப்படி உறிஞ்சுக்கிட்டு வரும். அதோட பாவம் தீந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தூணே அவங்கள விடும் அப்படின்னு சொல்றாங்க. இரும்பு முட்கள் கொண்ட ஆயுதத்தால அவங்கள அடிப்பாங்க, ரொம்ப கடுமையா தாக்குவாங்க. அவங்க மயக்கம் போட்டு விழுந்தாலும் திருப்பி அவங்களை எழுப்புவாங்க, திருப்பியும் அடிப்பாங்க. அடுத்து வைதரணிங்கிற ஒரு நரகம். இங்க ரத்த ஆறு ஓடும். இங்க பல வகையான அசுத்தமான இதுக்கெல்லாம் கடந்திருக்கும். எலும்புகள், மலம், சதை துண்டுகள், அட்டைப்பூச்சி, புழு எல்லாமே கலந்திருக்கும். இங்க முதலைகள், பாம்பு, திமிங்கலம் போல கொடிய மிருகங்கள்லாம் உயிரினங்கள் ஓடும். இங்க அந்த ஆத்மாவை தள்ளி விட்டுருவாங்க. இங்க வாழ்க்கையில நெறி இருந்தவங்க தான் இங்க தள்ளி விட்டுருவாங்க. இங்க இருக்கிற திமிங்கலம்லாம் அவங்கள முழுங்கி திருப்பி கக்கும், திருப்பி விழுங்கும், திருப்பி கக்கும். ஸோ அவங்களோட தேகம் புண்ணாகி சீல் பிடிச்சி திருப்பி சரியாகி திருப்பி சீல் பிடிச்சி திருப்பி இந்த மாதிரி ரிப்பீட்டேஷனில் போய்கிட்டே இருக்கும். அதனால வாழ்க்கையில் நெறி தவறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வெட்கம், நாணம் ரெண்டுத்தையும் விட்டுட்டு தன்னோட மனம் போன போக்கில் போகிறாங்கல்ல, அவங்களுக்கு பூயோகம்னு ஒரு நரகத்தில் தள்ளப்படுவாங்க. இந்த நரகத்தில் சிறுநீர் நிறைந்த மலைகள் பெய்யுமா. அடுத்து நாய், கழுதை, காளை போன்ற மிருகங்களை தமளோட தேவைக்காக அது வயதானதும் அதோட பயன் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறது, இல்லை அதை கொன்னுடுறது, இது பிராணரோதம்னு ஒரு நரகத்தில் தள்ளுவாங்க. அவங்களுக்கு இந்த யமதூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே இருந்து அம்புகளை தொடர்ந்து வீசிக்கிட்டே இருப்பாங்க, காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. மான், முயல், பன்றி இது மாதிரி வேட்டையாடினவங்களும் விற்பனை செஞ்சவங்களும் இந்த நரகத்தில் தள்ளுவாங்க. அடுத்து ஆடம்பரமான வாழ்க்கையை ஆசைப்பட்டு பெரும் யாகங்களை செஞ்சு அங்கே பசுக்களை கொன்றி அந்த யாக குண்டத்தில் போடுவாங்க. அவங்கள வருத்துபவங்க விசயனம்னு ஒரு நரகத்தில் தள்ளப்படுவாங்க. இங்கே இருப்பவங்களை இடைவிடாம ஓயாம முற்கள் நிறைந்த சாட்டையால் யமதூதர்கள் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இயற்கைக்கு மாறான விதத்தில் காமம் கொண்டு தனது மனைவியை விபரீத காம இச்சைக்கு ஆளாக்குபவங்க லாலாச்சமம் என்ன நரகத்தில் தள்ளுவாங்க. தன்னோட நயவஞ்சகத்தால் மற்றவங்களோட சொத்துக்கள் ஆசைப்பட்டு அபகரித்து அவங்களுக்கு விஷம் கொடுத்து கொண்டு சாரணை யாதனம் என்ன ஒரு நரகத்தில் தள்ளப்படுவாங்க. இங்கே நாயோட இறைச்சியை உணவாக கொடுப்பாங்களாம். 700 வேட்டை நாய்கள் இவங்களை கடிச்சிக்கிட்டே இருக்குமா. தற்பெருமையோட மற்றவங்கள மதிக்காம கேலி செய்கிறவங்க,
உணவை வீணாக்குபவர்கள், ஆணவம் உள்ளவங்க அவிசை என்ற நரகத்துல தள்ளுவாங்க. இங்க உச்சியிலிருந்து மலை உச்சியிலிருந்து கீழே முள்ளா இருக்கும், அதுல தள்ளுவாங்க. உடம்புகள் சிதறி போகும், திருப்பி அந்த உடல்ல ஒண்ணு சேர்த்து திருப்பியும் மேல இருந்து தள்ளுவாங்க, திருப்பி உயிரை கொடுத்து மேல இருந்து தள்ளுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மது, மற்றவங்களுக்கு குடிக்க வைக்கிறவங்க, போதை பொருட்களை விற்கிறவங்க, பயன்படுத்துறவங்க பரிவாதனம் என நரகத்துல தள்ளப்படுவாங்க. இங்க யமதூதர்கள் நல்ல பழுக்கு காய்ச்சிய இரும்பு சாட்டையால் எந்நேரமும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நன்றாக காய்ச்சிய இரும்பு குழம்ப குடிக்க கொடுப்பாங்களாம், இரும்பு குழம்பு. அடுத்து அகம்பாவத்தால் தலைகணத்தால் பெரியவங்களை மதிக்காம அவமதிக்கிறாங்கள அவங்க சாரகர்த்தம்ங்கிற ஒரு நரகத்துல குடிப்பாங்க. தலைகீழா கட்டி தொங்க விட்டு உடம்பு ஃபுல்லா பூரான், தேனி, எறும்புகள் எல்லாத்தையும் போட்டு அது அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிடும். அது அவங்கள வேதனை தாங்காம அந்த ஆத்மா அழுமா. அடுத்து பொருளுக்கு ஆசைப்பட்டு செல்வத்தை சேர்ப்பதற்கு நரபலி கொடுப்பாங்க. அவங்கள செய்ய தூண்டுறவங்க, இவங்களை குழந்தைகளை கொல்றவங்க ரசோகணம்னு ஒரு நரகத்துல தள்ளப்படுவாங்க. பாதிக்கப்பட்டவங்க இவங்களை கூரிய ஆயுதங்களால துண்டு துண்டா அறுப்பாங்களா, திருப்பியும் அவங்கள ஒண்ணு சேர்த்து திருப்பி அவங்க கூறா அறுப்பாங்களா. அதுக்கப்புறம் அப்பாவிகளை கொன்றிருப்பாங்க. தனக்கு எந்த கெடுதலையும் செய்யாதவங்களை காரணமே இல்லாம அவங்க மேல பகை கொண்டு அவங்களோட பொருளெல்லாம் எடுத்து அவங்கள கொன்னு, அது மட்டும் இல்லாம தற்கொலை பண்ணிப்பாங்க. அவங்க சூள பிரதோகம் அப்படிங்கிற ஒரு நரகத்துல தள்ளுவாங்க. இங்க யமதூதர்கள் அவங்கள சூளத்தால குத்துவாங்க. அடுத்து கலப்பட பொருட்களை வித்து லாபம் சம்பாதிப்பாங்க. கூலிக்கு வேலையாட்களை வச்சிருப்பாங்க, ஆனா சம்பளத்தை ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க. கந்த சூதம் என நரகத்துல தள்ளுவாங்க. இது 5 முகம் கொண்ட கடுவாய்களும் 7 தேள்களும் கொத்தி அதை கொடுமைப்படுத்துவாங்க. அடுத்து தேனி போன்ற பிராணிகளை துன்புறுத்தி தேன்களை எடுத்து அதை வச்சு பில்லி சூனியம் வச்சு வனரோதம் என்ற ஒரு நரகத்துல தள்ளுவாங்க. இங்க விருந்தினரை ரொம்ப மனநோகிற மாதிரி பண்றவங்க, தண்ணீரை குடிக்கிற தண்ணீரை அசுத்தம் பண்றவங்க பரியாவர்த்தயமம் அப்படிங்கிற ஒரு நரகத்தை தள்ளுவாங்க. இங்க கண்களை காகங்களும் பருந்தும் கொத்தி சாப்பிடும். நகக்கண்களை ஊசியால ஏத்துவாங்க, அதனால வலி தாங்காம அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம ஏமாத்துவாங்க தெரியுமா. பணத்தை சேமித்து வச்சுட்டு மறைச்சு வச்சுட்டு அதை யாருக்குமே கொடுக்காம வச்சிருப்பாங்க. தவறான வழியில சொத்துக்களை சேர்த்திருப்பாங்க. சூசி முகம்னு ஒரு நரகத்துல தள்ளப்படுவாங்க. இவங்களோட நாக்க ஒரு ஆயுதத்தால வச்சு அந்த நாக்கை பிடுங்கி எடுப்பாங்க. அந்த நரகம் முழுக்க கூர்மையான கத்திகளை புதைச்சு வச்சிருப்பாங்க. அங்க நடக்க விடுவாங்க அந்த தரை மேல. இதை தவிர இன்னும் பல நரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடுத்த கேள்வி கருடன் கேட்டாரு, பூமியை தவிர மேலே உள்ள 7 உலகத்தை பத்தி சொல்ல முடியுமான்னு கேட்டாரு. அதுக்கு திருமாலும் சொல்றாரு, கருடா, இந்த பூலோகத்துக்கு மேலதான் புவர்லோகம் இருக்கு, இங்கதான் கருடன் அக்னி, இந்திரன், சித்தர்கள் எல்லாருமே இங்க வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த லோகத்துக்கு மேலதான் ஆகாய கங்கை போகுது அப்படின்னு சொல்றாரு. 10,00,000க்கு மேல 1,00,000 யோசனை தூரத்துல சூரிய மண்டலம் இருக்கு. இந்த சூரிய மண்டலத்துல 30 முக்கோடி தேவர்களும் இருக்காங்க. 1,00,000 யோசனை தூரத்துல தான் சந்திர மண்டலம் இருக்கு. அதுக்கு மேல 2,00,000 யோசனை தூரத்துல தான் விதனுடைய மண்டலம். அதுக்கு மேல அங்கரனாகிய செவ்வாய் மண்டலம். அதுக்கு 12,00,000 யோசனை தூரத்துல தான் குரு மண்டலம். அதுக்கப்புறம் சனி மண்டலம். அதுக்கு மேல சப்த ரிஷிகள் வாழும் மண்டலம் இருக்கு. அதுக்கு மேலதான் துருவ மண்டலம் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்தா மொத்தம் 15,00,000 யோசனை தூரமாகும் பூலோகத்திலிருந்து. இந்த 15,00,000 யோசனை தூரங்கள் தான் புவர்லோகம்னு சொல்றாங்க. இந்த புவர்லோகம்க்கு மேலதான் சொர்க்கலோகம் இருக்கு. இந்த சொர்க்கலோகத்துல 85,00,000 யோசனை தூரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதே தேவேந்திரன் வாழ்ற தேவலோகம்னு சொல்லுவாங்க. இந்த சொர்க்கலோகத்துல மார்க்கண்டேயர், மகா முனிவர்கள் இங்கதான் இருப்பாங்க. அதற்கு மேல 8 கோடி யோசனை தூரமுடைய ஜனலோகம் இருக்கு. இங்க பித்ரு தேவதைகள், புண்ணிய பொருந்திய பல பேர் அங்கதான் இருப்பாங்க. இந்த ஜனலோகத்துக்கு மேல 8 கோடி யோசனை தூரத்துலதான் தவலோகம் இருக்கு. இந்த தவலோகத்துக்கு மேல பிரம்மதேவன் வாழும் சத்தியலோகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது கடந்து 4 கோடி யோசனை தூரம் போனா சிவபெருமான் வாழ்ற சிவலோகம் இருக்கு.
அதையும் கடந்து 3 கோடி யோசனை தூரம் போனா துவமணி மாலை அடைந்த தூயனாகிய பரமபரத்தை அடையலாம்னு சொல்றாரு. அடுத்த கேள்வி கேட்கிறாரு, எல்லா பாவத்துக்கும் தண்டனை யமலோகத்துல தான் இருக்கா, யமன் மட்டும்தான் அந்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு உரியவரா அப்படின்னு கேட்கிறாரு. வேற யாராவது யமனை தவிர தகுதி இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. ஒருவேளை குழந்தைகள் பாவம் செஞ்சா என்ன பண்ணுவீங்க? 4 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை தவறான வழியில வளர்த்த பெற்றோர்களுக்கு தான் அந்த பாவம் போய் சேரும். தாய் தந்தை இல்லைன்னா அந்த குழந்தையை யார் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கே அந்த பாவம் போய் சேரும். குழந்தைகள் செய்யும் தவறு பாவத்துல கணக்குல வராது 4ல இருந்து 12 வயசுக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. அரசனும் தண்டிக்க முடியாது, யமதர்மனும் தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஒரு சீடன் செய்யற பாவத்தை குரு அறிந்து கொண்டு குரு தண்டனை கொடுப்பாரு. அந்த குருக்கே அடங்காதவனுக்கு அரசன் தண்டனை கொடுப்பாரு. யாருக்குமே முடியாத அளவுக்கு பாவம் செஞ்சாலும், தண்டனை கொடுக்க முடியாத அளவுக்கு, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பாவம் செஞ்சாலும் சித்திரகுப்தனுக்கு அந்த பாவங்கள் தெரியும். யமதர்மன் அந்த பாவத்துக்கு தண்டனை கொடுப்பாரு. இப்போ புண்ணியம் செஞ்சவங்களுக்கு எப்படி வரவேற்பு இருக்கும் சொர்க்கலோகத்துல அப்படின்னு கேட்கிறாரு. யமதர்மராஜன் இப்படி அவங்களை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கும் அவர் பதில் சொல்றாரு, பாவம் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் யமதர்மராஜனோட உருவம் ரொம்ப கொடூரமா தெரியும். புண்ணிய செஞ்சவங்களுக்கு அவரோட உருவம் ரொம்ப அன்பும் அரவணைப்பும் உடைய எளிமையான உருவத்துல அவங்களுக்கு காட்சி அளிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. புண்ணியம் செஞ்சவங்க யமனோட தோற்றத்தை பார்த்து ரசிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆத்மா யமபுரிக்கு வரும்போது அந்த ஆத்மாக்கு மரியாதை கொடுக்கும் வகையா யமனை எழுந்து நின்று வரவேற்பாரு அப்படின்னு சொல்றாங்க. யம தூதர்களும் எழுந்து நின்று வரவேற்பாங்க. ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க சொர்க்கத்துக்கு உடனே அழைத்து செல்லப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. பாவமும் புண்ணியமும் ரொம்ப பாவம் செஞ்சவனுக்கு நரகம் மட்டும்தான் கிடைக்கும். பாவமும் புண்ணியமும் சேர்ந்து செஞ்சவனுக்கு மறுபிறவி கிடைக்கும். ஏன்னா அதுல இருந்து அவன் திரும்பி வரானான்னு பாக்குறதுக்கு. ஸோ மறுபிறவில அவங்க செஞ்ச புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அழகு, அறிவு, செல்வம் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி உடம்புல குறைபாடுகள் இல்லாமல் பிறப்பதற்கும் புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கருடனுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆவியா திரியறவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க மட்டும் ஏன் ஆவியா இருக்காங்க மற்ற உலகத்துக்கு போகாம? இதுக்கு பிரேத ஜென்மம்னு சொல்றாங்க அப்படின்னு. அது எப்படி அவங்களுக்கு வருது? அதுல இருந்து அவங்க எப்படி விடுபட்டு வர முடியும் அப்படின்னு கேட்க, அதுக்கு திருமால் என்ன சொல்றாரு, ஆவியாக இருக்கிறவங்க மற்றவங்களோட உடைமைகளை வஞ்சகமா கவர்ந்து அதை வச்சு தனக்கு தானே சொந்தமாக்கிக்கிறவங்க தான் ஆவியா அலைவாங்க. மற்றவங்க சொத்துக்களை குறுக்கு வழியா அடையிறவங்களும் ஆவிகளா அலைவாங்க. இவங்க ஆவியா பசியோட தாகத்தோட வீட்டையே சுத்தி வருவாங்க. வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் அவங்க ஆசைப்பட்டு சேர்த்த பொருட்கள் எல்லாம் எடுக்க முடியாம, அனுபவிக்க முடியாம ரொம்ப துன்பத்தை அனுபவிப்பாங்க. இந்த ஆவிகள் தெய்வ பக்தி உடையவங்க, மது மாமிசம் சாப்பிடாதவங்க, ஒழுங்கா தன்னை தானே பார்த்துக்கிறவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.